ஹாய் வியூஸ். பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவனின் வெறிச் செயல், அறிவாளால் வெட்டு. என்ன பெற்றோர்களே, பயம் வருகிறதா? இப்போதாவது நான் சொல்கிறத கேட்குறீங்களா? இப்போ எனக்கு ட்ரெண்டிங்கை வச்சு கண்டென்ட் போட்டு சம்பாதிக்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. என் ஆதங்கத்தை ஷேர் பண்ணோன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து எல்லோரும் புரிஞ்சுட்டு இந்த காணொலியை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக மாணவர் ஒழுக்கம் அப்படிங்கிற தலைப்பில் கவிஞர் பே. அசோகரோட வரிகள் ஒன்று படிக்கிறேன், கேளுங்க. வேர்களுக்கு விஷ ஊசி போட்டுவிட்டு விளைச்சலில் சுகாதார கேடு என்கிறது வேடிக்கை சமூகம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பள்ளியில் நடந்த இந்த நிகழ்வின் வேர் எது தெரியுமா? 35லேருந்து 50 வயசில் இருக்கிறவங்க நீங்கள் சொல்லுங்கள். அந்த காலத்தில் பள்ளியில் மாரல் பீரியட் இருக்கும். தமிழ் புத்தகத்தில் எல்லாமே நன்னெறிகளை சொல்லித்தரக்கூடிய செய்யுளா, பாடங்களா, கதைகளாக இருக்கும். அது தவிர மனசாட்சிக்கு பயப்படாதவனை பெற்றோருக்கு பயப்படுவான், பெற்றோருக்கு பயப்படாதவன் டீச்சர்களுக்கு பயப்படுவான், டீச்சருங்களுக்கும் பயப்படாதவனை கடவுள் பேரை சொல்லி பயமுறுத்துவாங்க. ஆனால் யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட அந்த காலத்தில் பயம்னு ஒன்று இருக்கும். இன்றைக்கி இருக்கிற பசங்கள்கிட்ட பயம் யார்கிட்டையாவது இருக்கா? அவங்கள பார்த்து தான் நாம் பயந்துட்டுருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி நிலைமை என்ன? மாரல் பீரியட் கிடையாது. தமிழில் என்ன பாடத்திட்டம் எடுத்து பாருங்கள், தெரியும். நன்னெறினா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை தவிர தமிழுங்கிறது மதிப்பெண் எடுக்கிற ஒரு பாடமாக மாறிடுச்சு. அந்த பாடம் கூட சம்பாதிக்கிறதுக்கு பயன் இல்லாத போது அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஹிந்திக்கு கொடுக்குற மரியாதை, இங்கிலீஷ்க்கு கொடுக்குற மரியாதை கூட அதுக்காக கூட சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் இப்போ தமிழுக்கு தமிழ் வேணுங்கிறாங்களே தவிர தமிழ் என்ன இருக்குது, யாருக்கு என்ன தெரியுது? இப்போ நான் நன்னெறின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள். அதுக்கு அர்த்தமே தெரியாது. நிறையா தமிழ் வெக்காபுலரியே இன்றைக்கி பசங்கள்கிட்ட இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு யோசிங்க. தமிழே இல்லையா? சம்பாதிக்கணுன்னா அறிவியலும் கணிதமும் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டாங்களா? அந்த மனநிலையை பசங்கள்கிட்டையும் கொண்டு வந்துட்டாங்களா? பசங்களை பொறுத்த வரைக்கும் கணினியும் கைபேசியும் என்ன சொல்லி தருதோ அதுதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டாங்களா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்க போகிறது? இதில் பயப்பட, கவலைப்பட, வருத்தப்பட என்ன ஒன்றுமே இல்லை. தலை பெருத்து உடம்பு சின்னதாக இருக்கிற ஹம்டி டம்டி பொம்மையை பார்த்தா நமக்கு சிரிப்பு வரும் இல்லையா? ஆனால் இந்த மாதிரி அறிவு வளர்ந்து மனசு சிரித்து போன காரணம் கணிதமும் அறிவியலும் அறிவை வளர்க்குது. தமிழ் இல்லாததுனால மனசு சிரித்து போச்சு, பண்புகள் இல்லாமல் போச்சு, மனசு பதைக்குதுங்க. யாரையும் குறை சொல்லி பயனில்லை. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளையை நீங்கள் கவனிங்க, அவ்வளோதான். கண்டிங்க, தண்டிக்காதீங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர கண்டிக்கலாம். அதை தவிர தமிழோட நல்நெறிகள் கதைகள், நீதிநெறி கதைகள் எல்லாம் தயவு செய்து பசங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வாங்க. அவங்கள கேட்க வைங்க, புரிய வைங்க. தமிழ் எதுக்கு நீங்களே சொல்லாதீங்க தயவு செய்து. அதான் கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, தமிழை கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன். அதுக்கு வியூஸ் 30க்கு தாண்ட மாட்டேங்குது. அதே வன்முறை கவர்ச்சியோட இதுன்னு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வியூஸ் போகுது. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அப்போ எதை அதிகம் பார்க்குறாங்களோ, எதை அதிகம் கேட்குறாங்களோ அதுதான் மாணவர்கள். முழிச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் தான் உங்கள் குழந்தைங்களுடைய ஃப்யூச்சர். பயப்படுறவங்க தமிழ் அறிவை வளருங்க. எதெல்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணுவாங்க, பயப்படுறதையும் கவலைப்படுறதையும் நிறுத்திடுங்க. சரியா? சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக்.